ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 2ஆம் அதிபதி 12 பாவங்களிலும் நின்றால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக 2ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தவங்களுடைய குடும்பம், அவங்களுக்கு வரக்கூடிய நேரடி வருமானம், அவருடைய கண், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அடிப்படை கல்வி கூட 2ஆம் இடம் தான். அப்போ 2ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் எந்தெந்த இடங்களில் இருந்தால் அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் உருவாகும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 2ஆம் அதிபதி ஒருத்தவங்களுடைய நேரடி வருவாயை குறிக்கக்கூடிய இடம் இல்லையா, அதை வச்சு தான் அவங்களுக்கு வருவாய் எந்த சோர்ஸ்லேருந்து வர்றதுங்கிறதையும் நாம் வந்து முடிவு பண்ணணும். இப்போ 2ஆம் அதிபதி லக்னத்திலேயே நின்றால் அவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லக்னத்திலேயே நின்னால் என்ன பலன்னா, அவங்களுக்கு எப்போதுமே அந்த குடும்பத்தை பற்றின சிந்தனை உருவாகும். நம்ம லக்னாதிபதி லக்னத்தில் நின்ற இடத்த சொல்கிறோம்ல, அப்போ 2ஆம் அதிபதி லக்னத்தில் உட்காரும்போது என்னென்னா, அவங்களுக்கு எப்போதும் தன்னுடைய குடும்பத்துக்கு எப்படி ஒரு வருவாயை கிரியேட் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிற சிந்தனை தான் தொடர்ந்து ஓடிட்டுருக்கோம். அப்படி இல்லைன்னா குடும்பத்துக்கு நம்மளால் போதுமான வருவாயை கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க மண்டையை உடச்சிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் ஒரு ஜாதகத்தோட 2ஆம் அதிபதி லக்னத்தில் நிற்கக்கூடிய முக்கியமான பலன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலே இருந்தால் அவர்களுடைய வருமானம் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நேரடி வருமானம் இருக்கலாம். அப்போ நேரடி வருமானம்னா உட்கார்ந்த இடத்துலையே சம்பாதிக்கக்கூடிய இடம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, வீட்லேயே சில பேர் சின்ன சின்ன தொழில்கள் நடத்துவாங்கள்ல, ஒரு பொருளை வாங்கி வச்சு வீட்டிலே விற்பாங்க. மாடு விற்கிறதா இருந்தாலும் சரி, சில துணிமணிகள், புடவை, இந்த மாதிரி பல விஷயங்கள். ஒரே ஒரு லேத்து மிஷினை வீட்டில் போட்டு தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு பட்டுத்தறி போட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா. இப்படி பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீடே தொழில் செய்யக்கூடிய இடமா மாறி இருக்கும். அதுவே நேரடி வருவாயை தரக்கூடிய இடமா இருக்குங்கிறதுனால 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது வந்து அவர்களுக்கு அருகாமையிலே அவங்க குடும்பத்து பக்கத்தில் ஏதாவது ஒரு தொழிலை செய்வாங்க. இன்னும் வந்து 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அவர்களை சீக்கிரமாக ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணிட மாட்டாங்க. எல்லாத்துலேயும் சிக்கனம் பார்க்குறது. எதுவாக இருந்தாலும் அளந்து தான் செலவு பண்ணணும். பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, இவங்க பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சாப்பாட்டுக்குன்னா இவ்வளவு தான், மற்ற செலவுகளுக்குன்னா இவ்வளோ தான், நிர்ணயிக்கப்பட்ட செலவுகளை மட்டுமே தான் செலவு செய்வாங்க. அதுக்கு மேலே செலவு செய்கிறதுனா ரொம்ப யோசிப்பாங்க. அப்படிங்கிறத 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். அடுத்து 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தால், அதாவது 2ஆம் அதிபதி 3ஆம் இடம்ங்கிறது சகோதர ஸ்தானம்னு சொல்லுவோம்ல, சகோதரர்கள் மூலமாக இவர்களுக்கு ஒரு நல்ல வருவாய் கிடைக்கும். அல்லது இவர்களுடைய வருவாய் வந்து சகோதரர்கள் நலனுக்காக செலவு பண்ணுவாங்க. தம்பியை படிக்க வைக்கணும், தங்கச்சியை கட்டி கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணுறாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருவாய் வந்து அப்படி இருக்கும். அடுத்தது 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்ததுன்னா, 3ஆம் இடம்ங்கிறது சுற்றுலாவை குறிக்கக்கூடிய ஒரு இடம், கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடிய ஒரு இடம் இல்லையா. அப்போ சுற்றுலா செய்த சில ஏற்பாடுகள், இந்த ட்ராவல் ஏஜென்சி இப்படியெல்லாம் நடத்துகிறாங்கல்ல, இவங்க மூலமாக ஒரு வருமானம், இந்த தொழில் செய்வ மூலமாக ஒரு வருமானம் கிடைக்கும். அடுத்தது கம்யூனிகேஷன் விஷயங்கள், ஒரு வேலையை முடித்து கொடுக்கறது, ஒருத்தவர்களையும் இன்னொரு 2 தரப்பு, அதாவது தரகு வேலைகள்னு சொல்கிறோம் இல்லையா, மிடில் மேன், இந்த மாதிரி வேலைகள் செய்வதன் மூலமாக ஒரு வருவாய் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கொரியர் சர்வீஸ், டெலிவரி இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, இது எல்லாமே பார்த்திங்கன்னா கூட 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தால் கிடைக்கக்கூடிய ஒரு வருவாய். இவர்களுக்கு சகோதரர்களையும் தன்னுடைய தொழில்களில் பயன்படுத்திக்குவாங்க, சேவைகளில் பயன்படுத்திக்குவாங்க. அதே போல் சகோதரர்களுக்கும் இவங்க வந்து வருவாய் பெறுவதற்கு வசதியாக இருப்பாங்க. இதுதான் 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல நின்னா இருக்கக்கூடிய பலன். அடுத்து 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால், இப்போ 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்தால் சொந்த வீடு, மனைகள் இப்படி இருக்கு இல்லையா, விவசாய நிலங்கள், கால்நடைகள், இது மூலமாக வந்து அவர்களுக்கு நல்ல வருவாய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொந்த ஊர்லேயே நிலங்களை வாங்கி விற்கிறது, இல்லை விவசாயம் பண்ணுறது, கால்நடை பராமரிப்பு, இந்த டிராக்டர், அந்த மாதிரி சில விவசாய உபகரணங்கள்லாம் பயன்படுத்துறது, வாங்கிறது, விற்கிறது, இந்த மாதிரி வருவாய் கிடைக்கும். 4ஆம் இடம் கல்வி அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்வி நிறுவனம் நடத்துகிறவங்களும் இருப்பாங்க, இல்லது கல்வி பணியில் ஈடுபட்டு அதன் மூலமாக வருவாய் ஈட்டுபவர்களாகவும் இருப்பாங்க. இதுதான் 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பலன். அடுத்தது 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தால், பொதுவாக வந்து இந்த 5, 9 பார்த்திங்கன்னா தன்னாலேயே தேடி வரும், நம்ம பெரிய அளவுக்கு தேட வேணாம் அப்படிம்பாங்கள்ல. அப்போ 5ஆம் இடத்துல இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பொழுதுபோக்கு மூலமாக பணம் ஈற்றுறது அப்படிம்பாங்க. விளையாட்டு மூலமாக, சினிமா மூலமாக, இசைக்கருவிகளை வாசித்தல் மூலமாக, பாட்டு பாடுறது மூலமாக, பங்குச்சந்தை மூலமாக, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் ஓரளவு அவங்களுக்கு வந்து மூளையை வந்து அதிகமாக பயன்படுத்தி அதன் மூலமாக நல்ல வருவாயை ஈட்டுவாங்க. அதே போல்
2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிற பலருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளே சம்பாரித்து பெற்றோர்களுக்கு நிறைய கொடுக்குறாங்கல்ல, குழந்தைகள் மூலமாகவும் அவர்களுக்கு ஒரு நல்ல வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்கள்ல, ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு கடன் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது இருக்குல்ல, அந்த மாதிரி சில வருவாய் கிடைக்கும். 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா நம்ம நல்லதாக கஷ்டப்பட்டால் கூட அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வருவாய் வந்து ஓரளவு சிரமமாக தான் இருக்குது. 2ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் அடிப்படை கல்வி அப்படின்னு நம்ம பார்க்குறதுனால அடிப்படை கல்விக்கு கூட சில நேரங்களில் அவங்க போராடுற சூழ்நிலை வரும். முக்கியமாக பார்த்திங்கன்னா வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ 2ஆம் அதிபதி போய் 6ஆம் இடத்துல ஒருத்தவங்களுக்கு உட்கார்ந்து இருந்ததுன்னா அவங்களுடைய வாக்குகளை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரும். அதனால தான் ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 6ல் இருந்ததுன்னா அவங்க பொய்யாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அவங்க சொல்கிறது எதுவுமே நடக்காது அப்படிங்கிறத மெயினாக எடுத்துக்கலாம். இதுவும் வந்து வாக்குஸ்தானத்தையும் பார்க்கணும் 2ஆம் அதிபதி அப்படின்னு வரும்போது. அடுத்தது 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருந்தால், அப்போ 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தால் மனைவி மூலமாகவே ஒரு வருவாய் கிடைக்கும். அப்படின்னா இவங்க கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய மனைவி அல்லது கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய மனைவிக்கு சொத்துக்கள் இருக்கும், அந்த சொத்துக்கள் மூலமாக ஒரு வருவாய் கிடைக்கும். நிறைய பில்டிங்கெல்லாம் நிறைய இருந்திருக்கலாம், அந்த பில்டிங்கிலேருந்து வாடகை வருமானம் கிடைக்கும். அல்லது கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடிய மனைவி வந்து ஒரு எம்ப்ளாயியாக இருக்கலாம், அல்லது சொந்தமாக தொழில் செய்கிறவங்களாக இருக்கலாம்ல, அரசு பணியாளர்களோ தனியார் நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களோ இருக்கலாம், அல்லது சொந்தமாக சுயதொழில் செய்கிறவங்களாக இருக்கும்ல, அந்த வருவாய் வந்து இவங்களுக்கு கிடைக்கும். அதனால் 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் அப்படி ஒரு வருவாய் கிடைக்கும். இல்லைன்னா பார்ட்னர்ஷிப் தொழில்கள் மூலமாக ஒரு வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால், 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாலே அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பேசி தான் வந்து மசிய வச்சு தான் செஞ்சு ஆகணும். அப்போ அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வருவாய் வந்து பாதிப்பு வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வருவாய் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. தொடர்ச்சியான வருவாயும் அவங்களுக்கு பெருசாக எதிர்பார்க்க முடியாது. எப்போவாவது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு லக்கி மாரி சில இடங்களில் வேற பார்க்கும். இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த 8ஆம் இடத்தோட தொடர்புடைய சில விஷயங்கள் இருக்குல்ல, 8ஆம் இடம் தானே ஆயுளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்கிறோம். அப்போ ஆயுளுங்கிற போது ஆயுள் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துடுது இல்லை, அப்போ அந்த ஆயுள் இன்சூரன்ஸ் தொடர்பான தொழில்களை இந்த ஏஜென்சி எடுக்கிறது அந்த மாதிரி வேலைகளை செய்தார்கள்னா அவங்களுக்கு அந்த மூலமாக சில வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா நேரடி வருவாய் ஈட்ட முடியாது. சில பேருக்கு சில விஷயங்கள் இந்த பரிந்துரைகள்லாம் பண்ணி சில பேரை கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க, சில பேருக்கு இந்த ஸ்கூலில் சீட்டு வாங்கி கொடுப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி இடங்களுக்கு அவங்களுக்கு வந்து மறைமுகமாக சில கமிஷன்கள் இதெல்லாம் கிடைக்கிதில்ல, அப்படி அவர்களுக்கான ஒரு வாய்வாய் கிடைக்கிறதுக்கு அப்படி அவர்களுக்கு ஒரு வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால், 9ஆம் இடம்ங்கிறதே நம்ம இந்த இடத்துல தந்தை அப்படின்னு பார்க்குறோம்ல, அப்போ தந்தை வழியிலேயே அவர்களுக்கு நிறையா வருவாய் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தந்தை ஏற்கனவே சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருந்திருப்பார், அந்த சொத்துக்கள் மூலமாக வருவாய் கிடைக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பார், பேங்க்கில் பணம் போட்டு வச்சுருக்கலாம், அந்த வட்டி கிடைச்சிட்ருக்கோம். சொத்துக்கள் இந்த மாதிரி ஏதாவது தந்தையாரோட இல்லை தந்தை வழி அது வழியான சொத்துக்கள் அது மூலமாக வருவாய் கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இப்போ 9ஆம் இடம் அப்படிங்கிறதுனால சில பேர் வந்து வெளிநாடுகள் மூலமாக போய் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்து அது மூலமாக வருவாய் ஈட்டுவாங்க. இந்த கோயில் சம்மந்தப்பட்ட பணிகள், திருப்பணிகள், கட்டுமான பணிகள், பொது இடங்கள் இந்த மாதிரி பண்ணி அதன் மூலமாக வருவாய் ஈற்றவங்களும் உண்டு. வெளிநாட்டு சுற்றுலா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது அல்லது அடிக்கடி வெளிநாட்டு போயிட்டு வர்றதுனால அது மூலமாக சில வருவாய் கிடைக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி இருந்தால் அந்த மாதிரியான வருவாய் அவர்களுக்கு கிடைக்கும். அடுத்து 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தால், இது ஒன்றும் ரொம்ப பெருசாக பேச வேண்டிய அவசியமாக இல்லை. 2ங்கிறது வருவாய், 10ங்கிறது தொழில் தானே. அப்போ சொந்த தொழில் மூலமாக அதிக அளவுக்கு வருவாய் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா ஒருத்தவங்கள்ட்ட போய் வேலை செய்கிறத விட ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்துகிட்டு வேலை செய்வாங்க, அல்லது தன்னாலேயே சுயமாக ஒரு தொழிலை செஞ்சு அது மூலமாக கிடைக்கிற வருவாய். இப்போ சொல்லுவாங்களே, எனக்கு 9 to 5 வேலையெல்லாம் ஒத்து வராதுங்க, ஸோ என்னவோ சின்னதோ பெருசோ என்ன வரைக்கும் நான் சுயமாக செய்கிறேன், ஒரே ஒரு மிஷினை போட்டு வைக்கிறேன், இல்லை ஒரே இடத்துல உட்காந்துட்டு கன்சல்டேஷன் கொடுக்குறேன், இப்படி செய்கிறாங்கல்ல, இவர்களுக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் சம்மந்தப்பட்டிருக்கும். 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல கூட இருக்கலாம். சிறிய அளவுக்கு பண்ணுறாங்களா பெரிய அளவுக்கு பண்ணுறாங்களா இல்லை, தொழில் மூலமாக அவர்களுக்கு வருவாய் கிடைக்குங்கிறது நேரடி வருவாய். அது பெரிய அளவுக்கு கூட கிடைக்கலாம், பெரிய ஃபேக்ட்ரி ஓனராக கூட இருக்கலாம். இதை வந்து நம்ம அப்படி தான் பார்க்கணும். அடுத்து 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருந்தால், அதாவது தொட்டதெல்லாம் தொடங்கும் இல்லையா, அவங்களுக்கு எப்படிலாம் என்ன வந்தாலும் லாபம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால 2ஆம் அதிபதிங்கிறது அது ஒரு பணபரஸ்தானம், 11ங்கிறது லாபஸ்தானம். அப்போ தனஸ்தான அதிபதி லாபஸ்தானத்தில் இருந்தால் கூட அவங்க என்ன தொழில் செஞ்சாலும் இல்லை வந்து என்ன வேலை செய்தாலும் அவர்களுக்கு தேவையான வருவாய் வந்து
பல்வேறு வகையில் கிடைக்கும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை விட அதிகமாகவே கிடைக்கும். பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வருவாய் பாதிப்பே இருக்காது அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்கணும். அதே போல் 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி ஒன்று பரிவர்த்தனை ஆயிருந்தால் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லைஃப் முழுக்க பணப்பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒன்றே ஒன்று நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது சரலக்கணமாக இருந்து பாதகஸ்தானமாக இருந்து அங்கே 2ஆம் அதிபதி உட்கார்ந்தா அவ்வளோ சிறப்பு இல்லைங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதே போல் 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தால், 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துலன்னா விரயஸ்தானத்தில் இருந்தால் சம்பாதிக்கிறது பூரா விரயமாகும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்போ வெளிநாட்டு வருவாய் கிடைக்கும். அப்போ வெளிநாட்டில் வேலைக்கு போனால் வெளிநாட்டிலேருந்து வருவாய் கிடைக்கும். அப்படி இல்லையா, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இங்கே நம்ம வேலை பார்த்து கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரியான வருவாய் கிடைக்கும். இப்போ மருத்துவமனையில் சில பணிகள் செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க மருத்துவமனையில் தானே வேலை பார்ப்பாங்க. அப்போ மருத்துவம் சார்ந்த துறைகள் அதை ஒட்டி வருவாய் பெறுறவர்களுக்கும் கூட பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கும். இதை நீங்கள் வருவாயாகவும் இதை விரயஸ்தானமாக மட்டுமே பார்க்கக்கூடாது. வெளிநாடுகளுக்கு சில பேர் அனுப்பி வைக்கிறாங்கல்ல, ட்ராவல் ஏஜென்ட்டு, அந்த மாதிரி தொழில்கள் மூலமாகவும் வருமானம் கிடைக்கும். அப்போ 2ஆம் அதிபதி எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ 6, 8, 12ஆம் இடங்களை தவிர மற்ற இடங்களில் எந்த இடத்துல இருந்தாலும் ஓரளவு அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வருவாய் பாதிப்பு இருக்காது. 12ஆம் இடத்துல இருந்தால் கூட வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட அது பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதுங்கிறத பார்க்கணும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.